இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வெற்றி. ஐயா அப்துல் கலாம் கிட்ட வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு நீங்க ஒரு கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வெற்றியில வேக்கும் ரீக்கும் நடுவுல இருன்ற வார்த்தையை கொலை பண்ணிட்டீங்கன்னா வெறி வந்துடும். அப்படி வெறி வந்துட்டாலே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லியிருக்காரு. அந்த வெறி எப்படி வரணும் தெரியுமா? மனுஷனுக்கு வாழ்க்கையில தோல்வியும் சாவும் எப்ப வேணா வரலாம். ஆனா அந்த தோல்வியும் சாவும் நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாம, இல்ல நீ எப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அவன் முன்னாடி மட்டும் சாகக்கூடாது, அவன் முன்னாடி மட்டும் தோத்துடக்கூடாது. வழி இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில. அந்த வழியெல்லாம் சமாளிச்சாதான் நீ வெற்றி அடையிறதுக்கான வழியை அது உனக்கு காட்டும். இந்த டைம் நம்ம ஓடிதான் ஆகணும், உழைச்சிதான் ஆகணும். மேல இருந்து கடவுள் வந்து ஒரு பவரை கொடுத்து நம்ம வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுடைய வேலை உழைக்கணும். அந்த உழைப்பை மட்டும் நீ கண்டினியூவா பார்த்தீங்கன்னா வெற்றி கட்டாயம் உங்ககிட்ட வந்து சேரும்னு இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு வெற்றி. ஐயா அப்துல் கலாம் கிட்ட வெற்றி அடையணும்னா என்ன பண்ணணும்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்டதுக்கு நீங்க ஒரு கொலை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இந்த வெற்றியில வேக்கும் ரீக்கும் நடுவுல இருன்ற வார்த்தையை கொலை பண்ணிட்டீங்கன்னா வெறி வந்துடும். அப்படி வெறி வந்துட்டாலே வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலான்னு சொல்லியிருக்காரு. அந்த வெறி எப்படி வரணும் தெரியுமா? மனுஷனுக்கு வாழ்க்கையில தோல்வியும் சாவும் எப்ப வேணா வரலாம். ஆனா அந்த தோல்வியும் சாவும் நீ வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க, இல்ல நீ எப்படி வாழ்ந்துடலாம் அப்படின்னு பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. அவன் முன்னாடி மட்டும் சாகக்கூடாது, அவன் முன்னாடி மட்டும் தோத்துடக்கூடாது. வழி இருக்கதான் செய்யும் வாழ்க்கையில. அந்த வழியெல்லாம் சமாளிச்சாதான் நீ வெற்றி அடையிறதுக்கான வழியை அது உனக்கு காட்டும். இந்த டைம் நம்ம ஓடிதான் ஆகணும், உழைச்சிதான் ஆகணும். மேல இருந்து கடவுள் வந்து ஒரு பவரை கொடுத்து நம்ம வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். நம்மளுடைய வேலை உழைக்கணும். அந்த உழைப்பை மட்டும் நீ கண்டினியூவா பார்த்தீங்கன்னா வெற்றி கட்டாயம் உங்ககிட்ட வந்து சேரும்னு இந்த தருணத்துல சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.